ராமேஸ்வரத்துலேயே ஃபேமஸான இடம்னா அது வந்து பாம்பன் ட்ரெயின் பாலம் தான். அந்த ட்ரெயின் பாலம் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் பிரிட்டிஷ்காரவங்க வந்து கட்டினாங்க. மக்களே, இப்போ நம்ம பார்க்குற பிளேஸ் தான் அந்த அந்த பிரிட்டிஷ்காரவங்களோட கல்ற. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாம்பன் ட்ரெயின் பாலத்தை கட்டின பிரிட்டிஷ்காரவங்களோட கல்றையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 கல்றை இருக்குங்க. எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரவங்க வந்து ட்ரெயின் பாலம் கட்டும்போது அங்கே நடந்த விபத்தில் இறந்தவங்களோட கல்றை தான் இதெல்லாம். இந்த கல்லறைகள் வந்து இங்கே 110 வருஷமாக இருக்குங்க. இந்த கல்லறை வந்து 110 வருஷம் ஆனனால இங்கே உள்ள கல்லறைகள் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் உடஞ்சு கொஞ்சம் சேதமடைஞ்சு தாங்க இருக்குது. மக்களே, இந்த கல்லறையை சுற்றி எல்லாமே வந்து அந்த கருவ முள்ளு செடியாக இருக்குங்க. அதனால் இந்த கல்லறையை வந்து ஒழுங்காக நம்ம நின்று பார்க்க முடியாது. அந்த கல்லறைக்கு மேலேயே வந்து எல்லா செடியுமே படர்ந்து போயிருக்குது. இதில் பாதி கல்லறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி கிடக்குது. பாதி கல்லறை வந்துட்டு பேர் எல்லாமே அழிஞ்சிருக்குது. இந்த கல்லறையில் வந்து அவங்களோட நேம் போட்டு அவங்க எப்போ இறந்தாங்க, அவங்க பிறந்த டேட்டு எல்லாமே போட்டு ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு அந்த கல்லறையில் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த கல்லறை வந்து எங்கே இருக்குன்னா பாம்பன் பிரிட்ஜு பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்குங்க. அந்த சர்ச்சுக்கு பின் சைடு தான் வந்து இந்த கல்லறை வந்து இருக்குது. மக்களே, பாம்பன் ட்ரெயின் பாலத்தை கட்டின ஜெர்சன்கிற பிரிட்டிஷ்காரவங்க கல்லறையுமே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கல்லறையை சுற்றியே வந்து ஃபுல்லாக கருவை தாங்க. இதை வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் எல்லாம் பார்க்குற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் சுற்றி முற்றி எல்லாமே முள்ளு செடி தான், நம்ம உள்ளே போகவே முடியல. இந்த செடிக்கு பின்னாடி தான் வந்து ரொம்ப கல்லறைகளே இருக்குது. ஆனால் அந்த சைடு வந்து போய் வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாகவே வந்து செடி வந்து மறைச்சிருச்சு தான் இருக்குது எல்லாமே. இந்த உள்ளூரில் உள்ள ஆட்களுக்கு இந்த இடத்த பற்றி வந்து முழுசாக தெரியாதுங்க. தனியாலாம் இந்த இடத்துக்கு வந்தோம்னா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். ஏன்னா சுற்றி முற்றி ஒரு மாதிரி இருட்டாக செடிலாம் இப்படி இருக்க பார்த்தாலும் நம்மளுக்கே பயமாக தாங்க இருக்குது. அந்த கல்லறையில் பாருங்களேன், அந்த கிராஸ் வச்சு கல்லறை மேலே கிராஸ் வச்சு இருக்குங்க. எந்த கல்லறையிலையுமே அவங்களோட நேம் வந்து தெரியலைங்க. ஆனால் முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நேம் வந்து தெரியல. சில கல்லறையில் வந்து கல்லுலேயே வந்து அந்த நேம் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. ஒரு 50-60 கல்லறை. சில கல்லறையில் வந்து அது இருக்குது, சில கல்லறையில் வந்து அது அழிஞ்சிருச்சு. பாதி உடஞ்சிருக்கு, பாதி வந்து தெரிய மாட்டேங்குது.